ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிய தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் தெய்வமே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் தெய்வமே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் தெய்வமே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வந்திருக்கிறோம்ப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த பகுதிக்காய் ஸ்தோத்திரம். செய்திக்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு இடைவெளியில் கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தாவே தனித்தனியாய் பேசுங்கப்பா. அவரோட இதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக என் கர்த்தர் பேசும்படியா சொல்லிக்கிறப்பா. அடியை மறைத்து வருங்கப்பா. நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே. இயேசு மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20. மத்தேயு 4, 18, 19, 20 வாசிக்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், எஸ். மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய ம் பேதுரு என்னப்பட்ட சீமோனும் ம் அவன் சகோதரன் அந்திரேயாவும் ம் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தபோது அவர்களைக் கண்டு, ம். என் பின்னே வாருங்கள், ம். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆமென். போதும். இன்னைக்கு நான் இயேசு சிலுவையில் அறையும்போது 7 வார்த்தைகள் சொன்னார். அது ஒரு பாடல்காரர் அழகான 7 பூக்கள் என்று பாடியிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்க மத்தியில 3 பூக்களை பற்றி பேச போகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படுகிற ஒரு 3 பூக்கள். இங்கிலீஷ்ல சொன்னா 3 C's of Christian life. 3 C's. முதல்